இப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம்? இந்த நோக்கம் எதை வச்சு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்கு தெரியணும்லவா? நம்மளை பெரியவங்க பெற்றாங்க, நம்ம வளர்ந்தோம், வளர்ந்தோடனே படிக்க வச்சாங்க, படித்தோம், காலேஜ் படித்ததுன்னு ஒன்றும் வேலை வாங்கினோம், வேலை வாங்கினோன்னு ஒன்றும் கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணி குழந்தைய பற்றிக்கிட்டு அடுத்து என்ன செய்கிறோம்? அடுத்தது நம்ம படிக்க வைக்கிறோம், அவங்களையும் காலேஜ் படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு வேலை வாங்குகிறோம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம், அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்க வைக்கிறோம், இதெல்லாம் பண்ணிவிட்டு முடிஞ்சிடும். என்றைக்காவது ஒரு நாள் சுகமாக நீ வாழ்ந்தியா? ஐயோ சம்பாதிக்கணும், எனக்கு நிறைய பணம் வேணும், நான் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். ஆனால் அந்த எண்ணம் ஒன்று கூட ஈடேறல. என்ன செய்யுது? வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டுருக்குது. வாழ்க்கையுடைய நோக்கமே என்னன்னு தெரியல. நம்ம எதுக்காக இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையுடைய வரலாறு எப்படி பேசணும், நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழணும், இதெல்லாம் கிடையாது. நான் கற்றுக்கிட்டேன், நான் எல்லாமே சிறப்பாக பண்ணுறேன், நான் படிக்க வைக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், இது விட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமாக தவறு. நீ நல்லா முதல்ல உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும், நீ யாரும் தெரிஞ்சுக்கணும், அப்போ நீ படிக்கணும், அப்போ அந்த நாணம் பெருகும். உனக்கு எந்த வேலை கிடைச்சா உனக்கு நல்லா இருக்குன்னு நீ முடிவெடுக்கணும், அது சிறப்பாக இருக்கணும். உனக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியணும், ஆன்மீகத்துடைய குரு யார் நல்லவங்கன்னு தெரியணும், ஆன்மீகத்தை எப்படி வளர்த்திக்கணும் உனக்குள்ளே புரியணும். இது எல்லாம் புரிஞ்சு ஒரு நாண குழந்தையை பெற்றெடுக்கணும். அந்த நாண குழந்தை படிப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்கணும். உன் வாழ்க்கை பூரா நீ சந்தோஷமாக வாழணும், அந்த வாழ்க்கையில் அவையிலும் ஆனந்தமாக வாழணும். இதெல்லாம் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக போனால் தான் வாழ்க்கைக்கு அர்த்தம். அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இரவு பகல் எல்லாமே மாற்றி தப்பாக வாழ்ந்துட்டுருக்குறோம். என்னென்ன புரியாமல் என்னென்னமோ பண்ணுறோம். நாம் பண்ணுற குறும்பு இருக்குதே, அளவெடுத்த குறும்பு. தப்பாக வாழ்கிறோம், தப்பாக நினைக்கிறோம், தப்பாக செய்கிறோம். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற தப்பை உணர்ந்து பார்த்தாவே மனசுனாயிடலாம். இது யாருமே செய்யறது கிடையாது, நல்லதுன்னு எதையுமே நினைக்கிறது கிடையாது. செய்யறது பூரா கெட்டது தான், செய்யறது பூரா பேச்சே கெட்டது தான். அப்புறம் எப்படி நல்லது கிடைக்கும்? நல்லா நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் போகும். வாழ்க்கையில் நோக்கமாக போகணுன்னா நிறைய விஷயத்தை சாதிக்கலாம். ஆன்மீகம் உங்களுக்கு உயிரை வாழ வைக்கக்கூடியது, ஆயுளை நீடிக்கக்கூடியது. ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க, அதுலேயே ஆழமாக போவீங்க. உடனே அது ஏதாவது டிராபிக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸ்டாப் பண்ண உடனே என்ன செய்வீங்க? தற்கொலை பண்ணிக்குவீங்க. சாவல்னா நமக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? தண்ணி போட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் ரகசியத்தை கண்டுபிடிச்சிப்பீங்க. உண்மையிலே சொல்கிறேன், தண்ணி போடுறதும் என்னது, ஒரு தொழில் பண்ணி ஏமாந்து போகிறதும், இதெல்லாம் ஏமாந்தனால நம்ம தண்ணி போட்டு நம்ம திடீர்னு ஒரு வினாடியில் நம்ம உயிரை மாய்த்து கொள்வது, இதெல்லாம் முட்டாள்தனமான வேலை. நம்ம வாழ்க்கையுடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம எங்கேயோ போக முடியும். இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் இல்லாத விஷயம் எங்கேயுமே கிடையாது. உலகத்திலேயே தமிழகத்தில் தென்னகத்தில் தாங்க இறைவனே தோன்றினார். இந்த சிவபெருமானே தென்னகத்தில் தான் இருக்கிறார், வேற எங்கேயும் கிடையாது. ஆணித்திரமாக அடித்து சொல்ல முடியும். சிவங்கிற ஒரு பொருளே தென்னகத்தான். தென்னகத்துக்கு மண்ணுக்கு பேர் தான் சிவன். தென்னகத்தில் இல்லாத ரகசியம் வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால தான் சொன்னாங்க, தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒன்று புரிஞ்சுக்குங்க, அதாவது அன்றைய காலத்தில் அரசர்களாக வாழும்போது குருகுலம்னு ஒரு கல்வி கூடத்தை உருவாக்கியிருந்தாங்க. இந்த சித்தர்கள் மகான்கள் எல்லாம் அதை கற்றுக் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. அந்த குருகுல நிகழ்ச்சியில் கல்வியை நாணமும் சேர்ந்து ஊட்டுவாங்க. அமுதம் ஊட்டுற மாதிரி கல்வியும் நாணமும் சேர்ந்து ஊட்டுவாங்க. அந்த ஊட்டி படித்து அதில் தேறி வளர்ச்சி ஆகி மிகப்பெரிய கவிஞனும் வித்வானாகவும் மந்திரியாகவும் பணிபுரியக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் வந்தது. இப்போ கரூருக்கும் பக்கத்தில் நெரூர் சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் சதாசிவ சாமிகள் பிரம்மேந்திரான்னு இருக்குது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா
அன்றைய காலத்தில் மைசூர் மகாராஜாவுக்கு மந்திரியாக பணிபுரிஞ்சவர். அவருடைய குருநார் யாரு கேட்டிங்கன்னா, மதுரை மாநகரத்துடைய ஆதீனம், மதுரை ஆதீனத்துடைய சீடர் தான் இவர், வேறு யாரும் கிடையாது. அற்புதமான குழந்தையாக பிறந்தவர் அவர். அந்த குழந்தையாக பிறந்து வந்தவர் தான் பிரம்மண்ட சதாசிவ சாமிகள். அது மாதிரி இந்த குருகுலத்து மூலமாக ஞானத்தை பெற்று வளர்ந்ததுனால உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் சிறப்பாக வாழக்கூடிய தகுதி இருந்தது. அது என்னாச்சு, ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் காலம் வந்து உள்ளே இறங்கின உடனே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரகசியம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. நம்முடைய குருகுலமே அழிஞ்சு போச்சு. நம்முடைய நிறைய கலைகள் மறைஞ்சு போச்சு. அதனால் நம்ம எதையுமே கற்றுக்க முடியாமல் இன்றைக்கி பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறானோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். தப்பாக பண்ணுறோம், தவறாக போயிட்டுருக்குறோம், வாழ்க்கையே இழந்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் தற்கொலைக்கு நிறைய நடக்குது, கொலை குற்றங்கள் நிறைய நடக்குது, திருட்டு நிறைய நடக்குது. என்ன நடக்குதுன்னே இந்த உலகத்தில் தெரியல. வாழ்க்கைனா என்ன நோக்கம்னே தெரியல. அப்புறம் எப்படி வாழ்க்கை நோக்கம் வரும்? உண்மையிலே சொல்கிறேன், கிரியாவை கற்றுக்கிட்டீங்கன்னா ஆன்மீகத்தினால ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கம் உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். இன்னிலிருந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இன்றே மாறிவிடும். நான் கிரியா கற்றுக்குவேன், நான் கற்றுக்கிட்டு நான் ஞானத்தை பெறுவேன் என்று உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சுனாவே அந்த ஞானப்பாலை உள்ளே வந்துடும். அன்றிலிருந்து நீங்கள் மாறிடுவீங்க. இது உண்மை, சத்தியம். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கை நோக்கத்தை சிறப்பாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலையுமே கிரியா பயிற்சியை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அடையலாம். நன்றி, வணக்கம்.